மகேந்திரா என்ன செய்யற நீ? டேய் என்ன பண்ண போற நீ? டேய் மகேந்திரா ஓடி கீழ. சாக போறியா நீ? உனக்கு என்ன பைத்தியமாடா? பைத்தியமானு கேக்குறேன். ஆமா ஆமா பைத்தியம் பிடிச்சிருச்சு. இன்னொரு 16 நாள் நீ இங்க தான் இருக்கணும்க்கா. அதுக்கப்புறம் நீ, நான், மம்மி எல்லாரும் தூரமா எங்கேயாவது போயிடலாம். தொடர்ந்து காணுங்கள் பாரதம். பாத்தீங்களாமா, அவர் எனக்காக எவ்வளவு பாசமா ஒவ்வொரு பூவையும் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஒவ்வொரு பூவும் என்ன கேள்வி கேக்குது. அவர் என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு பதிலா நான் அவருக்கு என்ன தர முடியும்? காதல். கற்பூர காதல், கையை வெட்டிக்கிட்ட காதல், இப்படி என்ன வேணா வச்சுக்கலாம். எனக்கு தேவையில்லை உன்னோட காதல் மட்டும்தான். இங்க பாரு சௌமியா, நானும் உன்ன மாதிரியே உன் மேல பைத்தியமா தான் இருக்கேன். இந்த காதலை நான் கரெக்டா புரிஞ்சுக்கணும். வலுக்கட்டாயமா மிரட்டி எப்படியாவது காதலை ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்போதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னு. நீ ரொம்ப வித்தியாசமான. அத்த, என் அழகி என்ன காரணத்துக்காக அவ கையை வெட்டிக்கிட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், இவளை எப்பவுமே சந்தோஷமா பார்த்துப்பேன். என்னால அதை கரெக்டா நிறைவேற்ற முடியல. இல்ல அருண், நடந்த விஷயத்துல உன்னோட தப்பு எதுவுமே இல்லப்பா. அத்தை, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனா தப்பு என் பேர்ல தான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க ப்ளீஸ். ஏ அழகி, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. அது சரி பிரீத்தி, நம்ம பொறுக்கி பையன் எங்க போச்சு? இந்த அர்ஜுன் தாஸுக்கு நேரம் காலங்கிறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏ அழகி, நான் உடனே போய் சீக்கிரம் வந்துடுவேன். நீ இங்கே இரு, சரியா? வரேன். பாத்தீங்களாம்மா, அவர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. பதிலுக்கு என்னால எதுவுமே தர முடியாது. அவர் கூட நான் எப்படி வாழறதுமா? என்னை இங்க கூட்டிட்டு போயிடுங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த மகேந்திர எங்க போனா? போனை வேற எடுக்க மாட்டேங்கிறான். அவங்க எப்பவோ சௌமியாவோட புகுந்த வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பாங்க. இப்பெல்லாம் பகல் நேரத்திலயும் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? மகேந்திரா நில்லுடா. டேய், என்ன பண்ற நீ? வாடா இப்படி. ஏன்டா இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற? நான் சொல்றத கேட்டுக்கடா. இப்படி பகல்ல குடிக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்டா இப்படி பண்ற? விடுமா என்ன? என் நிம்மதியே போச்சு. இப்ப என்னால பகல் நேரம் கூட நிம்மதியா இருக்க முடியல. நிம்மதியா தூங்க கூட முடியல. என் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஐயோ, அட கடவுளே, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மகேந்திரா, என்னடா பண்ற? ஏய் ஏய், என்ன பண்ற? விடு, விடுடா அத. என்ன
போடு கீழே. என்ன பண்ற நீ? விஷத்தை குடிக்கிறியா? பைத்தியமாடா உனக்கு? ஆமா ஆமா, பைத்தியம் பிடிச்சிருச்சு. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த அவசரம் பிடிச்சவன் என்ன ஒண்ணு இல்லாம பண்ணிட்டான். என் வாழ்க்கையே போச்சு. அமைதியா இருடா. போச்சு. நாசமா போச்சு. நான் முயற்சி பண்ண, எவ்வளவு முயற்சி பண்ண அந்த சனியை அழிக்கிறதுக்காக. ஆனா அவளுடைய தலையெழுத்து ஒவ்வொரு தடவையும் அவளை காப்பாத்திக்கிட்டே இருக்கு. என் வாழ்க்கை நாசமா போச்சு. பாத்தியா பாத்தியா, நான் என்னோட ரத்தத்தை கொடுத்த அந்த சனியை காப்பாற்ற வேண்டியதா போச்சு. டேய், வாயை மூடுடா. இத பாரு, நீ என்ன செய்யறன்னு தெரிஞ்சுதான் செய்யறியா? நீ மட்டும் ஒரு திருநங்கைக்கு அப்பா இல்லடா. திருநங்கைங்கிறவங்கள யாரோ ஒரு வயித்துல பிறந்தவங்க தானே. அவங்களுக்கு அப்பான்னு ஒருத்தன் இருக்கத்தான் செய்வான். ஆனா எந்த ஒரு அப்பனும் அவங்களால தன் வாழ்க்கைய கெடுத்துக்க மாட்டான்டா. நான் உயிரோட இருந்து என்ன பண்ணணும்? எல்லாம் போச்சு. எல்லாம் நாசமா போச்சு. என் வாழ்க்கையா போச்சு. நான் இருந்து என்ன பண்ண போறேன்? சௌமியாவும் நீங்க உங்க பொண்ணா நினைச்சு அன்பு பாசத்தோட வளர்த்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அந்த அபசகனம் புடிச்சவள பிறந்த உடனேயே கொண்டு இருந்தா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. முதல்ல இங்க இருந்து போய் தொலை. ஏங்க, எனக்கு கூப்பிடதான் விருப்பம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் விழப்போகுதுன்னு ஒரு ஹிண்டாவது கொடுக்கலாம்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, நான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் முன்னாடி வந்து நிப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, டோர் மேட்ல என்னோட செருப்பு மாட்டிக்கிச்சு. என் மனசு உங்ககிட்ட இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படி கீழே விழாம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? என்னை சீக்கிரமாவே உங்க லைஃப் பார்ட்னரா ஆக்கிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் விழ விட மாட்டேன். லைஃப் பார்ட்னரா? லைஃப் பார்ட்னர் ஆகணும்னா யூ ஹேவ் காட் டு பி a man. கண்டிப்பா அதெல்லாம் ஒன்னால முடியாது. அப்போ கண்டிப்பா நான் தான் உங்க ரியல் மேன். அதாங்க உங்களோட ட்ரீம் மேன். ஓஹோ, அப்படியா? அப்படிதாங்க. பிரீத்து ஆண்டி. அத்தை, அப்படியா? என்ன ஏமாத்துறீங்க? என்னோட ட்ரீம் மேன் எப்பவோ அவங்க அத்தையெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டான். நல்லா ஏமாந்துட்டியா லூசு? சிரிச்சுக்கோ சிரிச்சுக்கோ, நல்லாவே சிரிச்சுக்கோ. எனக்கு பொண்ணுங்களோட டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா தெரியும். யாரை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க கிட்ட தான் அவங்க விழுவாங்க. என்ன தயவு செஞ்சு இங்க கூட்டிட்டு போயிடுங்கம்மா, நான் இங்க இருக்க விரும்பல. கண்டிப்பா கூட்டிட்டு போறேம்மா, சீக்கிரமாவே கூட்டிட்டு போறேன். இன்னும் ஒரு 16 நாள் மட்டும் நீ இங்கே இரு. 16 நாளா? என்னால இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதும்மா. என்ன கூட்டிட்டு போயிடுங்க. நான் சொல்றது கேளு சௌமியா. இங்க பாரு, நீ இந்த 16 நாள் இருந்துதான் ஆகணும். நான் அதுக்கு என்ன காரணம்னு உன்கிட்ட சொல்றேன். ஆனா இப்ப மட்டும் நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா ஒரு 16 நாளைக்கு நீ இங்கதாம்மா இருந்தாகணும். நான் எவ்வளவு சுயநலவாதியா இருக்கேன். அவங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நான் எப்படிமா போய் சொல்லுவேன்? அப்பனா நான் உனக்கு எதிரியா? நான் உன் மேல பாசம் காட்டலையா? சௌமியா, நீ இப்படி இருக்கிறதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. உன் சின்ன வயசுல இருந்து இந்த நாள் வரைக்கும் இது வரைக்கும் உனக்காக தான் நான் போராடிக்கிட்டு வந்திருக்கேன். சுமதிக்கு இந்த உலகத்துல எவ்வளவு உரிமை இருக்கோ, எவ்வளவு அன்பு கிடைக்குதோ அத்தனையும் உனக்கும் கிடைக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் இத்தனை வருஷமா ஒண்ணு நான் கண்ணும் கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு வரேன். என் உயிரை போனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த சூனியக்காரி உலகத்துக்கு நான் உன்னை அனுப்ப மாட்டேன். ராஜா,
சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. ஓய் அர்ஜுன்தாஸ், இது வரைக்கும் இதெல்லாம் நான் டெல்லியில் நடக்கும்போது தான் பார்த்துருக்கேன். நம்ம ஃபேக்ட்ரியில் எப்போ இந்த மாதிரி ட்ராமாலாம் ஆரம்பிச்சது? அண்ணே, என்ன கேட்டா நம்ம தொழிலாளிங்களுக்கு போனஸ் கொடுக்கறது நல்லது. டேய் வீரு, என்ன சொல்ற? ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்க்கு போனஸ் கொடுக்கணும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். அவங்க எல்லாரும் வேலை செய்யற லட்சணத்தை பொறுத்துக்கிட்டு மாசம் மாசம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே ஜாஸ்தி சொல்லிட்டேன். போனஸ் கேட்டா அவங்கள ஓங்கி அறிவேன், கொடுக்க சொன்னா உன்ன ஓங்கி அறிவேன். சந்தோஷமான விஷயம் வந்திருக்குல்ல, எல்லாருக்கும் போனஸ் அப்படியே அள்ளி கொடுன்னு சொல்ற. உனக்காவது சுய புத்தி வேண்டாம்? தொழிலாளிங்க ஏதோ கேக்குறாங்கன்னாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கேக்குறபடி தூக்கி கொடுன்னு சொல்ற. என்னடா இது? நீ தொழிலாளிங்களுக்கு சப்போர்ட்டா? போய் அவங்க கிட்ட சொல்லு, நம்ம பொம்மைங்க இப்பதான் வெளிநாட்டுக்கு போக போகுது. உலகம் முழுக்க இனிமேதான் நம்ம பேரு பரவ போகுது. நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் வரப்போகுது. அதுல அவங்களுக்கும் தான் பெருமை. ஏன் நம்ம நாட்டுக்கே தான் பெருமை. மேட் இன் இந்தியான்னு போடுவாங்கல்ல. இதெல்லாம் அந்த அறிவு கட்டவங்களுக்கு சொல்லி புரிய வைடா. அதை விட்டுட்டு போனஸ் கொடுன்ற இந்த மாதிரி சின்ன விஷயத்தை கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாதா? அதை கூட புரிஞ்சுக்கலன்னா உதச்சு அனுப்பிடு. அவங்க நமக்கு தேவையில்லை. ஐயோ மாமா, கொஞ்சம் கூலா இருங்க. பரவாயில்ல விடுங்க, சின்ன மாமா உங்ககிட்ட பேசுவாரு. முதல்ல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப யோசிக்க வேண்டியது பார்ட்டியில என்ன நடக்க போகுதுன்னு. பெரியப்பா அருணா பத்தி என்ன நடக்க போகுது? பாட்டில புடிச்சிட்டு உட்காந்துப்பாங்க. அப்ப நான் என்ன பண்றது? சிந்து ஏதாவது யோசி. மாமா நீங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்க. தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. அர்ஜுன்தாஸ், பிளட் பிரஷர் சொன்னோன்னு ஞாபகம் வருது. என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுல இருந்து நான் விட்டு சரியாகவே பேசல. நான் போய் அவளை பார்த்து வந்துடுறேன். சரி போ போ, முதல்ல போய் பேசிட்டு வா போ. ஓடாரன் போ. ஃபேக்டரியில இந்த மாதிரி எமர்ஜென்சி வராம இருந்திருந்தா நாங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்கவே மாட்டோம். சோனியக்காரிங்க உலகமா? அப்படின்னா ஆமா சௌமியா, சௌமி, உன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அடிக்கடி உன்னை தூக்கிட்டு போக ஒருத்தி வருவா. அவ உலகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக நினைப்பா. உன்னோட அப்பாவும் உன் பாட்டியும் அந்த உலகத்துக்கு உன்னை அனுப்பி வைக்கதான் முயற்சி பண்ணாங்க. சௌமியா, உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு மெகந்தி வைக்கிறப்போ ஒரு பொம்பளை வந்தாலே முக்காடு போட்டுக்கிட்டு. சில பேரோட விதியில கல்யாணங்கிறது இருக்காது. ஆனா அவங்களோட வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடாது. கடவுள் அவங்களுக்காக தனி உலகத்தையே படைச்சிருப்பாரு. அவள ஒரு திருநங்கைதான் சௌமியா. உன்னை அவ கூட கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தா. அவங்க உலகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக தான் வந்தா. உண்மையை சொல்லணும்னா உன்னை காப்பாத்துறதுக்காக உன் பொண்ணு மட்டும் 21 நாள் புகுந்த வீட்டுல இருந்துட்டா அவ பக்கம் நான் என்னைக்குமே திரும்பி பார்க்க மாட்டேன். அந்த 21 நாளுக்குள்ள அவ யாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா எனக்கு சொந்தமாயிடுவா. நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். நீ சொல்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நல்ல வேளை நீங்க வந்தாச்சு. சரி வாங்க சாப்பிடலாம். பிரீத்தி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். எனக்கு இப்போ பசிக்கல.
உன்னை சாப்பிடுன்னு சொன்னா நீ உன் இஷ்டத்துக்கு ஓடுற. என்ன பிரீத்தி நீ இப்படி பேசுற? இந்த நேரத்துல பொண்டாட்டியை பாத்துக்கிறதா இல்ல நான் சாப்பிடுறதா? அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்தே நான் விட்டு சரியாவே பேசலம்மா. நீ என் கையை விடு, நான் போய் அவளை பார்த்து வந்துடுறேன். கையை பிடுங்கி விட்டுட்டு போறான். நான் போய் அவளை பார்த்து வந்துடுறேன். கையை பிடுங்கி விட்டுட்டு போறான். இதுக்கெல்லாம் அந்த பொண்ணுதான் காரணம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்ன கூட மதிக்காம அவ பின்னாடி பைத்திய மாதிரி சுத்திட்டு திரியறான். ஏய் பிரீத்தி, பிரீத்தி, நான் உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு தெரியலையே பிரீத்தி. எதையாவது சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசு. அவ நம்ம வீட்டு மருமக, நம்ம வீட்டு குலவிளக்கு. நீ கொஞ்சம் வாய மூடி. என் வாயை மூடிக்கிறதுனால ஒண்ணு ஆக போறதில்ல. உங்களுக்கு தோணல? எனக்கு என்னமோ அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரிதான் கண்டிப்பா தோணுது. எனக்கு இது பிடிக்கல. ஏய் ராஜா, சீக்கிரம் வந்து சாப்பாடு எடுத்து வை. பதினாறு நாள் மட்டும் நீங்க இருந்திருக்கா. அதுக்கப்புறம் நீ, நான், மம்மி 3 பேரும் எங்கேயாவது போயிடலாம். ஆனா எப்படி, நான் எப்படி அவர்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைக்க முடியும்? என்னால அவரை ஏமாத்த முடியாது. அம்மா, உங்களுக்கு தான் இது எல்லாமே தெரியுமே, அப்புறம் எதுக்குமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? எதுக்கு? இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். எல்லா உண்மையும் சொல்லத்தான் நான் அருணை சந்திக்கிறதுக்காக போனேன். ஆனா அப்பா அருண் என்ன சொன்னான்னு தெரியுமா? அந்த சாமிக்கு முன்னாடி நான் அவளை மனசார ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு இதே சாமி முன்னாடி நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேம்மா, நான் எப்படி அவள் நெத்தியில குங்குமம் வச்சேனோ அதே மாதிரி அவளை சந்தோஷமா வாழ்க்கை பூரா நான் பார்த்துப்பேன். எக்காரணத்தை கொண்டு எந்த நிலைமையிலையும் சரி நான் அவளை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் சௌமியா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவள் உங்க வீட்டு பொண்ணா இருந்தா அப்பவும் நான் அவளை ஏத்துக்க தயங்கவே மாட்டேன். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அவளை சந்தோஷமா பார்த்துப்பேன். அந்த நேரத்துல நான் அவனோட கண்கள்ல அவ உன் மேல வச்சிருக்கிற காதல பார்த்தேன். என்னையும் அறியாம ஒரு சுயநலம் வெளியே வந்துருச்சுமா. என்னால எதுவும் பேச முடியல. அவன்கிட்ட நான் எதுவும் சொல்லவும் இல்ல. உன்னை அவன் சந்தோஷமா பாத்துக்குவாங்கிற ஆசையில தான் அப்படி பண்ண. அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான்னு தோணுச்சுமா. அதனாலதான் நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லல. இத்தனை வருஷமா எப்படிமா உங்களால இந்த உண்மையை மறைக்க முடிஞ்சது? ஆனா நான் அவர்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைக்கவே முடியாதுமா. என்னால அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. என்னப்பா இது எல்லாமே வித்தியாசமா இருக்கு? டிஃபரண்ட் டைப்பா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. பெரியப்பா, நானும் போய் உட்கார்றேன். நம்ம ஒரு கேம் விளையாடலாம். நாங்களும் மேல ஒரு கேம் தாமா விளையாடிட்டு இருந்தோம். ஓய் சிந்து, அர்ஜுன் தாஸ் பண்றதெல்லாம் பாத்தியா? இவரு வயசை பார்த்தா கேம் விளையாடுற மாதிரியா இருக்கு. இவரே கேம் விளையாட வந்துட்டா அப்புறம் நாங்கள தீர்த்த யாத்திரைக்கு போறது. ஐயோ அருணனா, முதல்ல நீங்க இதை விடுங்க. இங்க வந்து உட்காருங்க.
உட்காந்துட்டேன். போதுமா? எல்லாரும் உட்காந்துட்டீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்மா நான் கிட்டத்தட்ட உட்கார்ந்த மாதிரி தான். சரி சரி, நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோம். இப்போ நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு. வெரி குட். இந்த கேம் பேர் வந்து பாசிங் டு பாசிங். ஓகே, ஒருத்தர் வந்து குஷன் எடுக்கணும். அருணனா, அத நீங்க எடுங்க. எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் மியூசிக் ஆன் பண்ணதும் நீங்க இந்த குஷனை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணணும். நான் பாட்டு ஆஃப் பண்ணதும் யார்கிட்ட இந்த குஷன் இருக்கோ அவங்க தான் அவுட் ஆவாங்க. அவுட் ஆனவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க தான் செய்யணும். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா இல்ல இன்னொரு வாட்டி புரிய வைக்கணுமா? ஐயோ, எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுமா. நீ கேம் ஆரம்பி. பெரியப்பா, நீங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க இங்க வந்து சென்டர்ல நிக்கணும். போங்க போங்க. கண்டிப்பா விளையாட்டுன்னு வந்துட்டாலே நாங்க சிங்கம் மாதிரி சீருவோம். சொல்லுமா என் செல்லக்குட்டி, கேம்ல அவுட் ஆனதுனால இந்த அர்ஜுன் தாஸுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லு. நான் ஒரு 4 விலங்குகளுடைய பேர் சொல்லுவேன். அட என்ன புள்ளடா, நீ காட்டுல தான் நிறைய மிருகங்கள் இருக்குமே, உனக்கு 4 பேர் மட்டும் தான் தெரியுமா? அதுல இருக்க ஒரு விலங்கோட பர்சனாலிட்டி உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். அந்த விலங்கு எப்படி கத்தும் நீங்க ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க. நாங்க அதை அப்படியே ஒத்துக்கிறோம். உங்களால முடியுமா முடியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. நான் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல நாய், ஆட்டுக்குட்டி, குரங்கு, அப்படி இல்லைன்னா சிங்கம். சிங்கமா? சிங்கத்தோட கர்ஜனையே இப்ப எல்லார் முன்னாடியே நான் கர்ஜித்து காட்டுறேன். நான் சிங்கன்றதுல உனக்கு இப்ப சந்தேகம் வரல? நீங்க உட்காருங்க. ஆஹா, அழகி எனக்காக ஏங்குறாங்கிறது அவ கண்ணில் படம் பார்க்குற மாதிரி அப்படியே தெரியுது. இந்த வாட்டி கண்டிப்பா நான் அவளை எந்த விஷயத்திலும் ஏங்க விட மாட்டேன். எனக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க என்னால சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா என்னைக்கு நான் என்ன பத்தின உண்மையை சொல்றேனோ அன்னைக்கு என்னாலேயே உங்க சந்தோஷம் எல்லாமே போயிடும். என்ன மன்னிச்சிடுங்க. அத்தை, எனக்கு யாராவது ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் என்னோட கைகளால நாளைக்கு புலாவ் செய்ய போறேன். நல்லா கேட்டுக்கோங்க. பிரீத்தி பேச வேண்டியதுல பேசியாச்சு. பிரீத்தி, நீ எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எங்க எல்லாருக்கும் உன் கையால அழகா புலாவ் செஞ்சு கொடுத்தாலே போதும். சந்தோஷம். டேய் பொறுக்கு பாயல, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அட, அம்மா கையால புலாவ் சாப்பிடணுங்கிறதுக்காக அம்மாவோட தண்டனை கேன்சல். இல்ல இல்ல இல்ல, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல் போடுறீங்க, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நான் முன்ன பின்ன விலங்கு மாதிரி கத்துனதே இல்ல. ஆனா என்ன நீங்க விலங்கு மாதிரி கத்த சொன்னீங்க. ஆனா சொன்னபடி செஞ்சல. அதே மாதிரி செய்ய சொல்லணும். விளையாட்டுன்னா ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்தை யாரும் மீறக்கூடாது. அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்ன எப்படி தண்டிச்சீங்களோ அதே மாதிரி என் பிரீத்தியையும் நீங்க தண்டிச்சுதான் ஆகணும். அர்ஜுன் தாஸ், தாங்கள் சொல்ல வரும் கருத்து என்னவோ? உன் வாழ்க்கை பூரா
உன் பொண்டாட்டி சமைக்கிற புலாவை சாப்பிட வேண்டாமா? ஒரு நிமிஷம் பிரீத்தி, ஒரு நிமிஷம் அத வரேன். என் பொண்டாட்டி டேரிங்கா ஒண்ணு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ வாமா, வா வந்து உட்கார். ஹாய் 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 ஹாய், அப்படியே மயக்கி விட்டாடா. சரி சரி, நீங்க விளையாட்ட ஆரம்பிங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உன்னோட யோசனையும் பேச்சும் எப்போ வாயாடி மாதிரி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி நடந்துக்காம ஒழுங்கா பண்ணு. இங்க பாரு அருண், நான் ஏதாச்சும் பேசினா என்ன வாயாடின்னு சொல்லுவேன். நீ வந்து ஏன் வாயை அடக்க பாக்குற? முதல்ல உன் வாயை அடக்கு. நீ பிறக்கும் போதே மிளகாவை சாப்பிட்டுட்டு தான் பிறந்த, அதுக்காக பேசும்போது மிளகாவை சாப்பிடுவியா? எனக்கு இந்த விளையாட்டை சுத்தமா பிடிக்கல. நான் என் ரூமுக்கே போறேன். ராவி, ஐயோ ராவி அக்கா நில்லுங்க. ராவி ராவி நில்லுங்க. ஏய் செந்தோ விடு, நீ ஒன்னால கூப்பிட தேவையில்ல. அவன் இங்க இருந்து ஒன்னும் பண்ண போறது இல்ல. நீ உன் கேம் ஆரம்பி முதல்ல. சம்பந்தியம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த கடவுள் நம்மளுக்கு எவ்வளவு குழந்தை கொடுத்தாலும் சரி, ஒரே ஒரு குழந்தை மேலதான் நமக்கு பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? அதனால உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். உங்க 2 பொண்ணுங்கள்ல உங்களுக்கு, அதாவது சுமதி இல்ல எங்க மருமக, இந்த 2 பேர்ல யார் மேல பாசம் அதிகம்? உண்மையை சொல்லுங்க. என்னோட செல்ல பொண்ணு சௌமியா தான். சரி, அதுக்கு என்ன காரணம்? ஒரு பொண்ணு இருந்த எனக்கு முதல் முறையா தாயாகிற சந்தோஷத்தை சௌமியா தான் எனக்கு கொடுத்தா. வா 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 வா. குடும்பத்துல எப்பவுமே அன்பு இப்படிதான் ரொம்ப ஆழமா இருக்கணும். கரெக்டா பதில் சொன்னாங்க. ஓகே, இப்ப யாரும் பேசக்கூடாது. இவங்களுக்கு தண்டனை என்னன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். சரி, நீங்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும். அது நீங்க மனசுல இருந்து சொல்ற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதை யாருக்காக சொல்றீங்கன்னு தெரியணும். நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னையே நான் மறந்துட்டேன். இப்ப ராத்திரி பகல் எப்பவும் உன்னோட ஞாபகம் மட்டும்தான். உன்னை இந்த உலகத்துல இருந்தே மறைக்கணும், என்கிட்டயே வச்சுக்கணும். இதுதான் என்னோட மனசு சொல்லுது. நீ எப்படி இருந்தாலும் இந்த உலகத்துல உன்னை விட அழகு வேற யாரும் இல்ல. அதுதான் என்னோட சௌமியா அக்கா, என்னோட செல்ல அக்கா. இவ இல்லாம எப்பவும் என்னால இருக்கவே முடியாது. ஐ லவ் யூ த மோஸ்ட் கா.
சரி, நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. ஒரு நிமிஷம். யாரும் சொல்லக்கூடாது. ஏன் புள்ள எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் தான் சொல்லணும். சொல்லு சொல்லு, தாராளமா சொல்லு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை இந்த கல்யாணம் துப்பாக்கி முனையில நடக்காம இருந்திருந்தா இந்த பொண்ணை நீ எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருப்ப? என்ன நேரா அவ பக்கத்துல போய் அவ கையை பிடிச்சு நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருப்பேன். வேற என்ன? நீ அவளை ஒத்துக்க வைக்கிறியா இல்ல மிரட்டுறியா? நீ இந்த மாதிரி ரவுடி மாதிரி பேசினா எவ்வளவு இருந்தாலும் ஓடிடுவா. அட அவ்வளவுதானே பிரீத்தே. நானும் அவ கூட ஓடி போய் அவளையே கல்யாணம் பண்ணிருப்பேன். டேய் பொறுக்கி பாயில, நம்ம மருமக ரொம்ப அழகா இருக்கா, அவகிட்ட அன்பா ப்ரப்போஸ் பண்ணோம்டா. அர்ஜுன் தாஸ், உனக்கு இந்த ஹீரோ மேலேயே சந்தேகமா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. உன் மேல நான் எப்படி சந்தேகப்பட முடியும்? நீ என் புள்ளடா. 5 minutes வெயிட் பண்ணு, நான் இப்பவே சொல்றேன். சரி 10 நிமிஷமே வச்சுக்கோ. இப்பல இருந்து உன் டைம் ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓய் வருண். ஏ மகேந்திரா, கதவை திற. நீ ஏமா வந்த? என்ன தயவு செஞ்சு சாக விடுமா. மகேந்திரா, கதவை திறடா. நீங்க இருந்து போ. கதவை திற, சொல்றத கேளு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? கடவுளே, கடவுளே, நீ ஏன் எனக்கு இப்படி துரோகம் செஞ்ச? நீ என் வாழ்க்கையில இப்படி பண்ணிருக்க கூடாது. நான் உனக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ண. என் பொண்டாட்டி கூட என்ன புரிஞ்சுக்கல. பொண்டாட்டி புரிஞ்சுக்கல, யாரும் புரிஞ்சுக்கல. செல்ல, நீ நான் உண்மையில உயிரியே வச்சிருக்கேன். இவ்வளவு என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. என் பொண்ணு என்ன சரியா புரிஞ்சுக்கவே இல்லை.
ஓய் அழகி, முதல்ல காதல் வந்தது, அதுக்கப்புறம் நீ கிடைச்ச. மூணாவது நான் உங்ககிட்ட சரண் அடைஞ்சிட்டேன். உன்னை எப்ப பார்த்தாலும் என் மனசுக்குள்ள என்ன அறியாத ஒரு குறும்புத்தனம் வருத. என் மனசையும் அப்படி மாறுதுன்னு தெரியல. என்னோட ஆசையெல்லாம் நான் எவ்வளவு குறும்புத்தனம் பண்ணாலும் என்னோட எல்லா முட்டாள்தனமும் எப்பவுமே உன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இந்த காதலோட முதல் வார்த்தை வேணும்னா முழுமையடையாம இருக்கலாம். ஆனா எனக்கு மட்டும் உன்னோட உறவு எல்லாத்திலையும் முழுமையா வேணும். எனக்கு உன்னோட இந்த அழகு ஒரு துளி கூட சிந்தாம நான் பார்த்துப்பேன். அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, இந்த அருண் 7 ஜென்மத்துக்கும் உனக்கு புருஷனா வரணும்னு. இப்ப சொல்ல அழகி, எனக்காக வேண்டிப்பியா? நாம என்னைக்கு பிரியவே கூடாது. அண்ணி, அருணோட மனசை உடைச்சிடாதீங்க. அந்த பூவை வாங்கிட்டு அவனுக்கு உங்க சம்மதத்தை சொல்லிருங்க. அக்கா, அந்த பூவை வாங்கிக்கோ. மாமா இவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. சூப்பரா என் சிங்கக்குட்டி. வா 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 வா. நாளைக்கு வா. ஓய் அழகி, இங்க என்னால காப்பாத்தல முடியாது. ஒருவேளை காப்பாத்த முடிஞ்சாலும் கண்டிப்பா காப்பாத்த மாட்டேன். ஏன்னா இவ்வளவு அழகான ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா ஒரு செல்லமான தண்டனை கிடைச்சே தீரணும். ஆமா அருண், இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். உன்னால மட்டும்தான் உன் பொண்டாட்டிக்கு அழகான தண்டனையை கொடுக்க முடியும். நீயே சொல்லு, உன் பொண்டாட்டி இப்ப என்ன செய்ய சொல்ல போற? ரொம்ப அதிகமாலாம் ஒண்ணும் இல்ல. நீ அழகிக்கு ரொம்ப ஈஸியான தண்டனை தான் கொடுக்க போற. அழகி, ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஐ லவ் யூன்னு சொல்லு, அது போதும். சொல்லுமா. எல்லா கஷ்டத்தையும் புள்ளதான் அனுபவிச்சான். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்? வாயை திறந்து 2 வார்த்தை அன்பை சொல்ல சொன்னான். ஓய் அழகி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இல்ல, உன் புருஷனுக்கு தான் நீ ஐ லவ் யூன்னு சொல்லணும். சொல்லு அழகி. ஐ ஐ ஐ லவ் யூ. Me too. எதுவுமே சாப்பிடல. சௌமியா, இப்படி பிடிவாதம் பிடிக்காதம்மா. இப்பதான் நீ உடம்பு தேறி வீட்டுக்கு வந்திருக்க. பார்க்க எவ்வளவு சோர்வா இருக்க பாரு. கொஞ்சம் சாப்பிடுமா. குடி. அக்கா, அழகி, உன் உடம்பு எப்படி இருக்கப்போ? இது டோன்ட் மைண்ட் அழகி, அது
நீ எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தியோ அப்போல இருந்தே உங்ககிட்ட நான் சரியா பேச முடியல. அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. நான் கொடுத்த பூ உனக்கு பிடிச்சதா? உனக்கு இந்த பூவும் பிடிக்கலையா? ஏய் அழகி, உன்னை இந்த பூ என்ன பண்ணுச்சு? அத்த, உங்களுக்கு உங்க பொண்ணை பத்தின கவலை. ஆனா நான் தான் வந்துட்டேன்ல. ஸோ நீங்க கவலைப்பட தேவையில்லை. நான் அவளை நல்லபடியா பார்த்துப்பேன். எனக்கு என்னமோ சௌமியா வந்து நீங்க பக்கத்துல இருக்கிறதுனால என்கிட்ட பேச தயங்குறாளோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா. நீங்க 2 பேரும் பேசுங்க. சுமதி, நீ வாமா, நாம போலாம். சௌமியா, நீ எதுக்காக பயப்படுற? நானும் சுமதியும் பக்கத்து ரூம்ல தானே இருக்க போறோம். அதுவும் இல்லாம நீ புத்திசாலி பொண்ணும் கூட. எப்ப என்ன பேசணும்னு உனக்கு நல்லா தெரியும். இத பாருமா, உன் மனசு சொல்றபடி நீ கேளு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. சுமதி, நீ வாமா. ஓய் அழகி, இந்த இதுல முதல்ல இருந்து மதுரை கற்பூரத்துல ஃபுல்லா வச்சிருக்கேன். இப்போவாது நீ என்கிட்ட முன்ன மாதிரி பேசினா என்ன உனக்கு? உனக்கு தெரியுமா அழகி, உன்னெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம மனசார எது மேல ஆசைப்பட்டாலும் சரி அதை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு நம்ம ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஆனா என்னோட கேஸ்ல மட்டும் இந்த கான்சென்ட்ரேஷன் வேலையில ஃபெயிலா போயிடுது. அதனாலதான் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அதான் இதெல்லாம் செய்யணும்னு தோணுச்சு, செஞ்சுட்டேன். அழகி, சரி ஒரு விஷயம் சொல்லு. இப்போ நான் என்ன பண்ணா நீ என்கிட்ட பழைய மாதிரி பேச ஆரம்பிப்பேன்? அதாவது சொல்ல, நான் தோப்புக்காரணம் போட்டா உனக்கு ஓகேவா? ஆக்சுவலா இந்த மாதிரி ஹீரோக்கெல்லாம் இது சூட்டே ஆகாது. இருந்தாலும் என்னோட அழகிக்காக நான் இதை செய்ய தயாரா இருக்கேன். வேண்டாங்க, இப்படி எல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. போய் அழகி, இந்த காதல் போர் ரெண்டுத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய காத்துட்டு இருக்கேன். அடுத்த 16 நாள் வரைக்கும் நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்திட மாட்டீங்கல்ல? என்ன? இல்ல நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அழகி? இல்ல நான் எதுக்காக உன்னை வீட்டு விட்டு துரத்த போறேன்? தயவு செஞ்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அடுத்த 16 நாள் வரைக்கும் நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்ப கூடாது. ஏன்னா ஒருவேளை நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க என்ன அவங்க கூட கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏய், யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு? நான் இருக்கும்போது ஏன் பொண்டாட்டிய அவங்களோட கூட்டு போயிடுவாங்களா? ஓய் அழகி, என் உயிரே போனாலும் சரி என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. ஏன்னா உனக்கு
என் மேல முழு உரிமை இருக்கு. அதே மாதிரி இந்த வீட்டு மேல உனக்கு உரிமை. இல்ல, என்ன தொடாதீங்க. என்ன தயவு செஞ்சு தொடாதீங்க. ஏய் அழகி, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டே இருக்க? ஏய், நீ என் பொண்டாட்டி, புரியுதா? நான் உங்களுக்கு பொண்டாட்டியாக தகுதி இல்லாதவ. அழகி, இது பாரு, ஒண்ணும் இல்ல. நீ என்கிட்ட இருந்து விலைக்கு இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி உனக்கு தோணுது, வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி தாட்ல பிரச்சனை இல்ல, மாத்திக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐயோ அழகி, நீ எப்படி ஒருத்தருக்கு ஒரு பொண்ணா இருக்கியோ, ஒரு மருமகளா இருக்கியோ, அதே மாதிரி எனக்கு மனைவியா இருக்க போற. என்ன பொண்ணா ஏத்துக்கிட்டாங்க, ஆனா என்னால மனைவி ஆக முடியாது. என்னால ஒரு மருமகள ஆக முடியும். ஆனா இந்த வம்சத்துக்கு என்னால ஒரு வாரிசு பெத்து கொடுக்க முடியாது. அப்படியா? எனக்கு இப்பதான் புரியுது. நீ அம்மா சொன்னாங்கல்ல, பேரம் பேத்தி இதெல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டியா? அதான் உனக்கு பிரச்சனைனா விடு, நாம வேணா ஒரு குழந்தைய அழகா அடாப்ட் பண்ணிக்கலாம். இது பிரீத்திக்கும் அப்பாவுக்கும்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. இருந்தாலும் நம்ம விருப்பம் ஏதாவது சொன்னா அவங்க ஏத்துட்டு தான் ஆகணும். நீ ஏன் பொண்டாட்டி? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் உங்களுக்கு மனைவியாக முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு மனைவியா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல நான் ஒரு பொண்ணா இருக்கணும். ஆனா நான் பொண்ணு இல்ல. நான் பொண்ணு கிடையாது. நான் ஒரு திருநங்கை. ஏ அழகே, எப்பவுமே இந்த விளையாட்டுலாம் ஒரு லிமிட் வரைக்கும் தான் அழகா இருக்கும். சௌமியா, நீ என்ன பேசுறங்கிறது புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? இல்ல நீ வேற இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்க? நீ சொல்றத பார்த்து நானே நம்பிடுவேன் போல. நான் உன்னை விளையாட்டுக்கு சொல்லல, நான் உண்மைதான் சொல்றேன். ஏன்னா என்ன படிச்ச கடவுள் என்னை இப்படித்தான் படிச்சிருக்கு. சௌமியா, உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? அரவாணி நீ யார சொல்லுவான்னு உனக்கு தெரியுமா இல்லையா? என்னை விட அதிகமா வேற யாருக்கு தெரியும்? திருநங்கைனா யார் தெரியுமா? பெத்த தாய் அவளை வெளி உலகத்துக்கே காட்டாம வளர்க்கிறா. ஏன்னா திருநங்கைன்றவ மத்தவங்க மாதிரி படைக்கப்பட்டவ இல்ல. ஒரு குழந்தை பிறந்தா அதை ஆசீர்வதிக்கிறதுக்காக திருநங்கையை கூப்பிடுவாங்க. ஆனா ஒருவேளை அது திருநங்கையா பிறந்துட்டா அந்த குழந்தைய யாருமே ஆசீர்வதிக்க மாட்டாங்க. ஒரு திருநங்கையா பிறந்துட்டா பெத்த அப்பா கூட எப்பவுமே கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. அவளுக்கு எந்த இருப்பிடமும் இருக்கிறது இல்ல. ஏன்னா அவ திருநங்கையா பிறந்ததுனால. அவளால மத்தவங்க மாதிரி வெளி உலகத்துக்கு போக முடியாது. ஸ்கூலுக்கும் விட மாட்டாங்க. திருவிழா கல்யாணத்துக்கு போகிறதுக்கு கூட அவளுக்கு உரிமை இல்ல. ஒருவேளை கல்யாணத்துல டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தா அப்ப வேணா அவங்கள கூப்பிடுவாங்க. போதும், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு போற சௌமியா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஒரு திருநங்கையால ஒரு குடும்பத்துக்கு லட்சுமி ஆக முடியாது. இந்த சமுதாயம் அவங்களை ஏத்துக்கிறதுக்கு தயங்குது. அவங்களுக்கு கல்யாணம் ஆன ஜோடிங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. ஒரு திருநங்கையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு என்ன விட யாருக்குமே அதிகமா தெரியாது. ஏன்னா நானும் ஒரு
என்ன நான் ஒரு திருநங்கைதான். நான் ஒரு திருநங்கைதான். நான் ஒரு திருநங்கை. அம்மா, இந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம 2 பேரையும் ஒன்னு சேரவே விட மாட்டேங்கிறாங்க. என்னங்க, நான் இன்னொரு உண்மையும் உங்ககிட்ட சொல்லணும். நான் உங்களை மாதிரி பிறக்காம இருந்தாலும் எனக்கும் உங்களை மாதிரி ஒரு மனசு இருக்கு. அந்த கடவுள் உங்களுக்கு படைச்ச அதே மனசுதான் எனக்கும் படைச்சிருக்காரு. முதல் தடவையா இந்த மனசுக்குள்ள நான் காதல உணர்ந்தேன். நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். என் உயிரை விட அதிகமா காதலிக்கிறேன். அப்புறம் எதுக்கடி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நீ என்னங்கிறது உனக்கே நல்லா தெரியும். இல்ல, எனக்கு சத்தியமா இந்த உண்மை தெரியாம இருந்துச்சு. உங்க மேல சத்தியமா எனக்கு இந்த உண்மை முதல்ல தெரியாது. இது வரைக்கும் நீ என்கிட்ட போய் மட்டும் தான் சொல்லிருக்க. அருண், அருண் நில்லுப்பா. அருண், அருண் என்ன பண்ற? என்னாச்சுங்க? என்னாச்சு? அருண், அருண், அருண் என்னடா ஆச்சு? அருண், ஐயோ, அருண் ஏன் இப்படி பண்றான்? மம்மி, சௌமியா அக்கா, அருண், அருண். அண்ணா, என்ன ஆச்சு அருணுக்கு? அருண், அருண், ஒரு நிமிஷம். அருண், இதுக்கு மேல அவனை என்னால மட்டும் தான் தடுக்க முடியும். அவனை போக விடு, போகட்டும். இந்த கல்யாணம் நடந்ததுல இருந்து என் புள்ள மொத்தமாவே மாறிட்டான். எப்போ இந்த கல்யாணம் நடந்துச்சோ ஒரு நிமிஷம் கூட அவன் சந்தோஷமாவே இல்ல. அதுதான் நானும் நினைச்சேன். இப்ப அவங்க ரூம்ல இருந்து தானே நேரா வெளியே வரான். இப்படி சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? மருமகளை கேட்டா பிரச்சனை என்னன்னு தெரியும். அப்ப வாங்க அவகிட்டே கேட்கலாம். அம்மா, நான் இப்ப ஏதாச்சும் சொன்னா வாயாடின்னு சொல்லுவீங்க. எனக்கு என்னவோ அவங்க 2 பேத்துக்குள்ள எந்த பிடிப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவங்க 2 பேத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்த மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல. என்னவோ நம்ம அருண் சௌமியா கூட சந்தோஷமா இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் எப்பெல்லாம் இவ கூட ரூம்ல இருக்கானோ அப்பெல்லாம் இப்படிதான் கோவமா வெளியே வரான். நான் பாத்திருக்கேன். அது உண்மைதான். நான் முதல் நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு என்னமோ எனக்கு சரியா படல. சரிப்பா, அந்த மகாராணி கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் வாங்க. ஒருவேளை சௌமியா அவ திருநங்கைன்ற விஷயத்த சொல்லிட்டாளோ?
சௌமியா, நீ அருண் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொல்லுமா, ஏதாவது சொல்லு. சுமதி, நீயாவது உங்க அக்கா கிட்ட கேளு. நீங்க தினமா எனக்கு கத்து கொடுத்தீங்க உறவுகளுக்குள்ள எப்போ போய் சொல்லக்கூடாதுன்னு. அக்கா, இந்த உண்மை எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீ இதை சொல்லிருக்க கூடாதுக்கா. எந்த உண்மையை வெளிப்படையா சொல்லக்கூடாது. எந்த உண்மையை பத்தி இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க? சம்மந்தி அம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க எதையாவது எங்க கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்களா? நான் என்ன கேட்டுட்டேன், இப்ப அழறமா? சம்மந்தி அம்மா, இங்க பாருமா மருமகளே, முதல்ல நீ அழறத நிறுத்துமா. சொல்லுமா, என்ன பிரச்சனை? எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க தீர்த்து வைப்போம்ல, சொல்லு. நீ எங்க கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? என்னம்மா விஷயம்? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. நீ தான் பார்த்தல அருண் எவ்வளவு கோவமா போனான்னு. அவன் அந்த அளவுக்கு கோவப்பட்டுட்டு போறான். உங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு சொல்லு. என்னன்னு சொல்லுமா. நீயாவது வாயை திறந்து சொல்லுமா. அம்மாடி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுமா. என்ன டிராமா நடக்குதுங்க? எந்த பாஷையில கேட்டா நீ பதில் சொல்லுவ? சொல்லு 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 சொல்லு. நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என் புள்ளையோட வாழ்க்கை இப்படி சீரழிச்சிட்டு இப்படி குத்துக்கல்லு மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லு. ஒரு தடவை உனக்கு சொன்னா புரியாதா? சொல்லு, பதில் சொல்லு. உனக்கு என்ன வாய் இல்லையா? என் புள்ளைய ஏன் இப்படி வாட்டி வதைக்கிறேன்னு சொல்லு. பைத்தியம் மாதிரி பண்றான். அவன் வீட்டை விட்டு எப்படி போனான்னு தெரியுமா உனக்கு? சொல்லு, வாயை திறந்து சொல்லு. இப்ப சொல்லலன்னா உனக்கு கொண்டு இப்ப சொல்றியா இல்ல? சொல்லுடி, சொல்லு. ஒரு நிமிஷம் அமைதியாரு. இங்க பாரு, அவ ரொம்ப சின்ன பொண்ணு. பாவம், அவ பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அமைதியாரு, வாய் மூடு. அமைதியாரு. உண்மையை மறைக்காம சொல்லுமா. இரு, நான் கேக்குறேன். இங்க பாருமா, எதுக்கும் பயப்படாத. எதுவா இருந்தாலும் சொல்லுமா. சரி, அதை விட நான் சொல்றதை கவனமா கேளு. 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை வந்து உன் புருஷன் கூட சண்டை போட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லம்மா. எல்லா குடும்பத்திலும் நடக்கிறதா. அதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் தான். நான் அவங்ககிட்ட பேசி என்னன்னு புரிய வைக்கிறேன். சரி, என்ன உண்மைன்னு சொன்னா தானமா அது எங்க எல்லாருக்கும் புரிய வரும். அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இருங்க சொல்றா. சொல்லு சொல்லு சொல்லுமா. அது வந்து என்ன, நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சம்பந்தி. எல்லா தப்பும் என் மேலதான். இதுல சௌமியோட தப்பு எதுவுமே இல்ல. அவளை எதுவும் சொல்லாதீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப நீங்க தான் தினம் எங்க வீட்டுக்கு பிரச்சனையை கூட்டிட்டு வரீங்களா? சரி, இப்ப பாத்து என்னன்னு சொல்லுங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. சௌமியோட ஜாதகத்துல ஒரு சின்ன தோஷம் இருக்கு. அதனாலதான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா சூழ்நிலையால இந்த கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும்ல. இவளுக்கு என்ன தோஷம் இருக்கு? அது என்ன தோஷம்னா, கணவன் மனைவி ஆயிட்டாங்கன்னா இவங்களோட இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு ஜோசியர் சொன்னாரு. ஆனா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன்.
அவர் ஒரு பூஜை செய்யணும்னு சொன்னாரு. அந்த பூஜை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கணவனும் மனைவியும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் இந்த விஷயத்த நான் மறைச்சு வச்சிருந்தேன். சௌமியா கிட்ட கூட இப்பதான் சொன்னேன். அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம். அட விஷயம் இவ்வளவுதானா? இத நீங்க எங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாமே. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும், ஆனா அதுல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நீங்க இந்த விஷயத்தை எங்ககிட்ட மறைக்க வேண்டிய அவசியமே இல்ல. எங்ககிட்ட தாராளமா சொல்லி இருக்கலாம். இத பெருசாவே எடுத்து இருக்க மாட்டோம். என்னங்க பேசுறீங்க? ஜாதகத்துல தோஷம் இருக்கிறது சின்ன விஷயம் இல்லங்க. நீங்க நீங்க இத பத்தி எங்க கிட்ட சொல்லிருக்கணும்ல. பஞ்சாயத்து வச்சதுனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? அவன் ஒண்ணு ரோட்ல கிடக்குற புழுவோ பூச்சியோ இல்ல. என் புள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை. நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. இங்க பாருங்க ஆண்டி, இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாங்களும் ஆசைப்படல. இந்த விஷயத்தை பத்தி பஞ்சாயத்துல நாங்களும் சொல்லியிருந்தோம். ஆனா யாரும் அதை பெருசா எடுத்துக்கல. நீங்க மாமாவை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த தோஷம் ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, இது மாமாவையும் அக்காவையும் சம்பந்தப்பட்டது. அதனால மம்மி இவங்களோட சந்தோஷத்துக்காக தான் பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. நீ வாய மூடு. நீ மாமான்னு சொல்றவன் ஏன் புள்ள. நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. எப்ப பார்த்தாலும் பெரியவங்க பேசுறப்ப நடுவுல வந்துடுற. பிரீத்தி, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசுறேன். இங்க பாருங்க, எல்லாரையும் விட என் புள்ளைய பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சட்டுன்னு அவனுக்கு கோவம் வந்துடும். அந்த நேரத்துல முரட்டுத்தனமா என்ன மாதிரியே நடந்துப்பான். ஆனா அவன் மனசு மட்டும் தங்கம், சொக்க தங்கம். இங்க பார் மருமகளே, கோவம் தணிஞ்ச பிறகு அவனே தானா திரும்பி வருவான். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நானே அவன்கிட்ட பேசுறேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியாமா? ஒருத்தர் சொன்னாங்களா, இன்னொருத்தர் ஒத்துக்கிட்டாங்களா. ஒரு விதத்துல பார்த்தா ரெண்டு பேருமே ஞானிங்க தான். எல்லாம் சரியாயிடும். இங்க பாருங்க, வேற ஏதாவது ரகசியம் தோஷம் இந்த மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. தினம் ஏதாவது ஒரு டிராமாவை நீங்க எல்லாம் தொடங்கிடுறீங்க. இப்படியே போச்சுன்னா ஒரு நாளைக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். தயவு செஞ்சு சொல்லிடுங்க. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கேக்குறத விட நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னால ஒரு மருமகள ஆக முடியும். ஆனா இந்த வம்சத்துக்கு என்னால ஒரு வாரிசு பெத்து கொடுக்க முடியாது. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் உங்களுக்கு மனைவியாக முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு மனைவியா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல நான் ஒரு பொண்ணா இருக்கணும். ஆனா நான் ஒரு திருநங்கை.
सर झुकाऊं, तेरे सजदे में सर झुकाऊं, मुझे दे दे इतनी इजाजत, तू ही मेरा खुदा, तू ही मेरी दुआ, तू ही मेरा खुदा, तू ही मेरी दुआ, तू ही मेरा खुदा, तू ही मेरी दुआ, तू ही मेरा खुदा, तू ही मेरी दुआ। என் வாழ்க்கையில முதலா ஒருத்தைய நான் காதலிச்சேன். வாழ்க்கை பூரா கூடவே இருப்பேன் நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அவளை என் மனைவியா ஏத்துக்கிட்ட, என் வீட்டுக்கு கூட்டு வந்த. ஆனா அவ ஒரு திருடுங்கய்யா. ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தீங்க? எதுக்கு? எதுக்கு? இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன பண்றது? நான் வேணா என் உயிரை விட்டுறவா? இல்ல நேரா போய் அவளை கொல்லவா? ஏன் கடவுளே, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்க? எனக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்க? ஏன்? எதுக்கு? தினம் ஏதோ ஒரு ராமாயணத்தை இழுத்து விட்டுறாங்க அம்மாவும் பொண்ணும். எனக்கு எதுவும் சரியா படல. அவங்க குடும்பமே சரியில்லைன்னு தான் படுது. அந்த பொண்ணு சரியில்லைங்க. என் புள்ள போய் எப்பேற்பட்ட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். அம்மா தாயே, தயவு செஞ்சு காப்பாத்து. என் புள்ளைய நீ தான் காப்பாத்தணும். நீ கடவுள் கிட்ட வேண்டிக்கிற இந்த புராணம் முடிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவா. முதல்ல உன் பிள்ளைய இந்த மாதிரி இடுப்புல தூக்கி வச்சுக்கிறத நிறுத்து. எப்ப பார்த்தாலும் அவனை பாசமா கொஞ்சிக்கிட்டே இருக்கான். பிரீத்தி, நீ யார காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பொறுக்கி ராஸ்கலையா? இதுக்கு முன்னாடி அவன் வெளியே போனதே இல்லையா? என்னமோ இன்னைக்குதான் அவன் புதுசா வெளியே போயிட்டானா? போனவன் திரும்பி வரப்போறான். ஆனா அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு காரியம் செஞ்சிருக்கான். அவன் ஏதோ செஞ்சதுனாலதான் பாவம் அந்த அப்பாவி வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல கைய வெட்டிக்கிட்டு பாவம் தற்கொலை பண்ணி சாக முயற்சி பண்ணிருக்கான். அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? இது எல்லாத்துக்குமே நீ அவனுக்கு கொடுக்கிற செல்லம் தான் காரணம் சொல்லிட்ட.
நீதான் அவனை கெடுத்து வச்சிருக்க. எப்ப பார்த்தாலும் அவனை துரத்துறதே பொழப்பா போச்சு. என்னைக்காவது ஒரு நாள் அவன் என் ஃபேக்டரிக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பானான்னு சொல்லு. எந்த விதத்திலயாவது என் பர்டனை குறைச்சிருப்பானா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஏடாகடமா பண்ணி வைப்பான். அதை சரி பண்றதே எனக்கு வேலையா போச்சு. எனக்கு இப்படி ஒரு புள்ள பிறக்கிறது இல்லாம இருக்கிறத பெட்டர். போதும், வாயை மூடுங்க. என் புள்ளைக்கு எதிரா ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். போதும். இங்க பாருங்க, இப்ப நீங்க யாரு இப்படி கரிச்சு கொட்டுறீங்களோ மறந்துட்டீங்களா? 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல இருக்கிற உறவுங்களையே நான் திசை திருப்பிட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா நீங்க? இந்த குடும்பத்தோட கௌரவம் மரியாதைக்காக என் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டீங்க, மறந்துட்டீங்களா? அப்ப அருண் பிறக்கவும் இல்ல, அதையும் நீங்க மறந்துட்டீங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்காக நான் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு தயாரா இருந்தேன். இன்னைக்கும் அதே மாதிரி. இன்னைக்கும் என்னோட புள்ளைக்காக அதே மாதிரி நான் என்ன வேணாலும் செய்வேன். புரிஞ்சுதா? என்ன வேணாலும் செய்வேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கு. நீயும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அருணை நீ 10 மாசம் சுமந்து பெத்திருக்கலாம். ஆனா அவன் உடம்புல ஓடுறது என் ரத்தம். அதே மாதிரி ஒரு தகப்பன்ற முறையில என் புள்ளைய பத்தி நான் என்ன வேணும்னாலும் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் எதையும் மறக்கல. அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் எங்க இருக்காரோ என்ன பண்றாரோ ஒண்ணும் புரியல. கடவுளே, அவருக்கு ஒண்ணும் ஆடக்கூடாது. அவரை நீதான் பாத்துக்கணும். அவருக்கு ஒண்ணும் ஆடக்கூடாது. தயவு செஞ்சு அழாதக்கா. அவர் இன்னும் வீட்டுக்கு வரலையேம்மா. ஒருவேளை அவருக்கு ஏதாவது அம்மா அவர் ஏதாவது இல்ல சௌமியா, நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது. இவ்வளவு பெரிய உண்மை அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா அது அவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும்ல. உன்னோட புருஷன் ரொம்ப நல்லவம்மா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நிச்சயமா அவன் உன்னை கைவிட மாட்டான். என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து போய் வரீங்க? இப்பதான் சுமதி போன் பண்ணா. சௌமியா அருண் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாளா? கடவுளே, இப்ப என்னடா செய்யறது? கடவுள் தயவால வேற யாருக்கும் அந்த வீட்டுல இந்த உண்மை தெரியாது. ஆனா மாப்பிள்ள இத கேட்டதும் கோவப்பட்டுக்கிட்டு வெளியே போயிட்டாரோ. கடவுளே, உங்களுக்கு நிம்மதியா? உங்களுக்கும் உங்க அருமை பொண்ணுக்கும் இதுக்கு மேல அந்த கடவுள் தான் காப்பாத்து. அம்மா தாயே காப்பாத்துமா. என்னமா இப்படி சொல்லிட்டு போறாங்க? இப்ப என்ன பண்றது? போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. நான் முதல்லயே சொன்னேன், என் பேச்ச யாரு கேட்டா? மகேந்திரா, யாரு கேட்டா? சொன்னா கேளுடா. என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்க? சொல்றத கேளுடா. பைத்தியமா புடிச்சிருக்கு. இந்த கல்யாணம் என்னைக்கு நடந்துச்சோ அந்த உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரும்னு எல்லாருக்கும் தெரியும். நீ இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. இப்ப வரப்போற புயலை நம்ம எப்படி எதிர்த்து நிக்கிறது அதை யோசிக்கணும். வந்துட்டியா நீ? என்ன நடக்குது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எல்லாமே என் கண்ணால பார்த்துட்டு தான். 21 வருஷமா நீ சொல்ற மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ சொன்ன அன்னையில இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்க. நீ பணம் கேட்ட, பணமும் கொடுத்த. உன்னால என்ன செய்ய முடிஞ்சது? பாத்தியா இப்ப எந்த நிலைமையில வந்து நிக்குதுன்னு?
அந்த சௌமியாவை தூக்கிட்டு போக வேண்டியது உன் வேலை. ஆனா நிர்மலாக்கு வாக்கு கொடுத்துட்டு எங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டல எதுவும் பண்ண வந்து நிக்கிறீங்க. இந்த பார்த்தால எனக்கு வெளியே போ இங்க இருந்து. வாய மூடு. இப்ப போக மாட்டேன். 21 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே போயிடுவேன். யார்கிட்ட உண்மையை மறைக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு உண்மை தெரிய போகுது. நான் எல்லாத்தையும் கண்ணால பார்த்துட்டு வந்திருக்கேன். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு அவன் அமைதியா இருக்க மாட்டான். இப்ப உண்மை எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது. அதுக்கப்புறமா நான் எல்லாரும் முன்னாடியும் சௌமியாவை என் கூட கூட்டிட்டு போக போறேன் என்னோட உலகத்துக்கு. நான் உங்க ரூமுக்கு தான் வரலான்னு இருந்தேன். உங்களுக்கு இது என்ன புது நாடகம்? அருண் எங்க? அம்மா தாயே, பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நீதான் மன்னிக்கணும். எனக்கு அருண் எங்கன்னு தெரியாதே. ஒருவேளை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் என்ன இருந்து பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? ஏன் வீட்டுக்கே வந்து ஏன் கண்ணு முன்னாடி அம்மாவும் பொண்ணும் என்னென்ன விளையாட்டு விளையாடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மாவும் பொண்ணும் நீலி கண்ணீர் வடிச்சா நான் அப்படியே எல்லாத்தையும் நம்பிடுவேன்னு நினைச்சீங்களா? நீங்க சொன்னது பாதிதான் உண்மை. அந்த முழு விஷயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் அருணை பெத்தவ. நீங்க எதுவும் தெரிஞ்சுக்காம பேசுறீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அன்னைக்கு நீங்க உங்க அம்மாவோட ரிப்போர்ட் எடுக்க தானே வந்தீங்க. ஆனா உங்க அம்மா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல குத்துக்கல்லு மாதிரி நடந்து வந்தாங்க. இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டெல்லாம் அருணோட அப்பா வேணா நம்புவாரு, நான் நம்ப மாட்டேன். உங்களை மாதிரி ஆளுங்களை நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இது என் பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை. நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷயம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாருங்க, நீங்க இப்படி வாய் மூடிட்டு இருக்கனால பிரச்சனை ஒண்ணும் சரியாக போறது இல்ல. பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெரியப்பா, பெரியப்பா, அருண் அண்ணா வந்துட்டாங்க. அருண், அருண், டேய், ராத்திரி முழுக்க எங்கடா இருந்த? நான் போன் பண்ணா ஏன்டா எடுக்கல? என்னடா ஆச்சு உனக்கு? ஏதாவது வாய் திறந்து பேசு. டேய், உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். டேய், அப்படி என்னடா நடந்துச்சு? நான் உன்னை பெத்தவடா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அருண், அவன் போகட்டும், விடு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க, விடு. நீ ஒன்னும் கவலைப்படாத. வாங்க. ஐயோ கடவுளே, அருண் ஒருவேளை உண்மை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டானா? நீங்க எங்கெங்க போயிட்டீங்க? இங்க பாருங்க, நீங்க என்னால உங்களை தண்டிச்சுக்கிட்டு தயவு செஞ்சு வீட்ல இருக்கிறவங்களையும் தண்டிக்காதீங்க. நான் உங்க வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறேன். என் முகத்தை கூட நான் காட்ட மாட்டேன். தயவு செஞ்சு இனிமே இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். வாய மூடு. எதுவும் பேசாத.
என்ன பார்த்தா எப்படி இருக்க? எப்படி இருக்குன்னு கேட்டேன். எதுக்கு என் வாழ்க்கை எப்படி நாசமாக்குனீங்க? உங்களை என் தாய் ஸ்தானத்தில் வச்சு பார்த்தேன். என்னை பெத்தவ மாதிரி மதிச்சேன். ஆனா நீங்க என்ன அப்படியே மொத்தமா என் கனவோட சேர்த்து அழிச்சிட்டீங்க. நான் கண்ட கனவு, என் நம்பிக்கைன்னு இப்ப எல்லாமே வீணா போச்சு. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்து ஒரே ஒரு தடவை ஒரு வார்த்தை யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த உண்மை தெரிஞ்சா என் மனசு என்ன பாடுபடும். நான் எப்போ எங்க வீட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் நெஞ்சு நிமித்திட்டு பேசிட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அத்தனை பேர் கண்ணை மூடிட்டு கேட்பாங்க. நீங்க ஒருத்தர் பண்ண வேலையால எனக்கு என் வீட்டுல யாரையும் பார்த்து பேச தைரியமே வர மாட்டேங்குது. இனிமே நான் எப்படி அவங்க முன்னாடி போய் நின்னு அவங்கள ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா வெளி உலகத்துல யார வேணாலும் தைரியமா நின்னு ஃபேஸ் பண்ணுவேன். நீங்க பண்ண இந்த வேலையால எனக்கு வெறும் தலைகுனிவு மட்டும்தான். என் வாழ்க்கையை மொத்தமா நாசமாக்கிட்டு உங்களுக்கு அப்படி என்ன கிடைச்சது? நான் உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குற அருண். ரொம்ப நாள் இல்ல, இன்னும் 2 வாரத்துக்கு மட்டும் என் பொண்ணுக்கு உங்க வீட்டுல அடைக்கலம் கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் என் பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது தூரமா போயிடுறேன். வாழ்நாள் முழுக்க உன் வாழ்க்கைக்குள்ள நாங்க யாருமே வரமாட்டோம். உன் வாழ்க்கைய நீ அதுக்கப்புறமா புதுப்பிச்சுக்கலாம். இன்னொரு கல்யாணம் வேணும்னாலும் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. ஆனா இன்னும் 2 வாரத்துக்கு மட்டும் என் பொண்ணு இங்க இருக்கிறதுக்கு அனுமதி கொடு அருண். நான் செஞ்ச இந்த காரியத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு தாயா என் பொண்ணு மேல நான் பாசம் வச்சுட்டேன். அது என்ன குருடாக்கிருச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அருண், என்ன மன்னிச்சிருப்பா. அன்னைக்கு நான் உன்னை கோயிலுக்கு வர சொன்னது இந்த எல்லா உண்மையும் சொல்றதுக்காக தான் அருண். ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு என் பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீதான் அவளை முதல் ஆளா வீட்டை விட்டு வெளியே துரத்துவ. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் என் பொண்ணுக்கு தேவையில்லை. ஏன்னா என்னோட பொண்ணு ஒரு இங்க பாருங்க ஆண்டி, நான் அவளை மனைவியை மட்டும் ஏத்துக்கல. ஒருவேளை சௌமியா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவ அம்மாவோட பொண்ணாவே இருக்கணும்னு நினைச்சா எனக்கு அதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல வந்தேன், ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கல. என்ன மன்னிச்சிரு அருண். கொஞ்சம் கருணை காட்டுப்பா. 2 வாரத்துக்கு மட்டும் இவன் இங்க இருக்கிறதுக்கு அனுமதி கொடு. என்ன மன்னிச்சிரு அருண். நாங்க செஞ்ச அத்தனையுமே எங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான். ஆனா எங்களுக்கு தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட தகுதி இல்ல. இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கும். என் அக்காவை ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் இங்க தங்க விடுங்க. இல்லனா என்னோட பொண்ணு நிரந்தரமா என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவா அருண். இப்ப மறுபடியும் புது ராமாயணம் ஆரம்பிச்சாச்சு. அம்மா, நான் இப்ப ஏதாச்சும் சொன்னா வாயாடின்னு சொல்லுவ. இப்ப நீயே பாரு, உன் கண்ணு முன்னாடியே தெரியுது. என்ன கேட்டா அருண் அந்த சௌமியாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டா நல்லா இருக்கும். அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதி.
ஏன்டா இப்படி பண்ற? என் புள்ளையா இருந்துகிட்டு இப்படி பண்றதுக்கு எப்படி அவனுக்கு மனசு வந்தது? உன் அப்பா அம்மா இப்படி அவனை வளர்த்தாங்க. ஒரு பொம்பளை புள்ளைய கை வாங்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? அவளை பிடிச்சி அப்படியே தர தர இழுத்துட்டு வர. போதும், இதோட எல்லாம் போதும். உங்க மருமக கிட்ட சொல்லி வைங்க, என்ன தடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கவே வேண்டாம்னு சொல்லிடுங்க. பொண்டாட்டியா இருந்தா பொண்டாட்டி மாதிரி நடந்துக்க சொல்லுங்க. எனக்கு தாயாகலாம் அவன் முயற்சி பண்ணவே கூடாது. அவகிட்ட கேளுங்கப்பா. அப்படி எந்த ஒரு விஷயத்துக்காக கைய வெட்டிக்கிட்டு அவ சாக முயற்சி பண்ணான்னு கேளுங்கப்பா.